சொல்லுவோம், விஷ்ணு பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் உடனே சங்கு, சக்கரம், கதை, நந்தகி, கட்கம், சஹார வக்ஷஸ்தலம் எல்லாம் சொல்லுவோம். நாட் ராங். பட் உண்மையாகவே எந்த ஒரு பொருள் அனைத்துமாக இருக்கிறதோ அந்த பொருளுக்கு எந்த ரூபமும் இருக்க முடியாது. எந்த பொருள் எல்லையற்றதாக இருக்கிறதோ அதை ஒரு ரூபத்துக்கு கொண்டு வர முடியாது. எல்லையற்ற பொருள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, எல்லையற்றதாக இருக்கக்கூடிய நமக்கு அனுபவத்தில் இருக்கிற பொருள் எது? ஆகாயம். ஆகாயத்தினுடைய ரூபம் என்ன? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஆகாஷா? நத்திங். ஆனால் எந்த ஷேப் வேணாலும் ஆகாசம் எடுத்துக்க முடியும். இப்போ இந்த புஸ்தகம் ஒரு ஷேப்பில் இருக்குது இல்லையா? இந்த புஸ்தகம் ஆகாயம் இருக்கா இல்லையா? ஆகாயத்தில் தான் இந்த புஸ்தகமே இருக்குது. அப்போ நான் ஆகாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் எந்த ஷேப்பில் வேணால் மகாவிஷ்ணு இருக்கும்.